ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பாடி விரும்பாங்கல்ல 69 to 70 சாப்டர் பார்க்க போகிறோம். கடவுளை போட்டு மினிட்ஸ் அப்படியே பண்ணுங்க, அப்படியே பண்ணிங்க பெல் பட்டில் கிளிக் பண்ணிங்க. சிவங்க டைம் மிஸ் பண்ணாமல் கடவுளை பண்ணுமா. கடை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். என்ன மெசேஜ்னா நேஷனல் ட்ரையலுக்காக வாரிஸ்னால் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸில் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லூஃபன் ஒரு அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஓகே, லிஸ்ட்டு வந்துருச்சு. நம்மளுக்கு கற்றுட்டு யார் இருக்காங்க வாரியன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துருப்போம். சகுனா நேஷன் முஷாஷி டென்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவரோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இல்லை மென்ஷன் பண்ணல. நம்ம போக பார்த்துக்கலாம். இதை கட் பண்ணி நேஷனல் ட்ரையலோட டின்னராக காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிறாங்க. ஏன்னா இங்கிட்டு டெலிபோர்ட் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரிலிம் சீக்கிரம் ரிலிமுக்கு போக முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மேப்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இவங்க ஃபைட் பண்ணி ஆகணும். எல்லோரும் ரெடியாக இருங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ நேஷனல் ட்ரையல் ஆரம்பிக்க பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிற பாருங்கள். லூஃபோனு மேலே பார்க்குறேன் என்னென்னா ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. இந்த போர்ட்டல் மூலமாக இங்கே இருக்கிற வாரியர்ஸ்னால் சீக்கிரம் போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபோன் அவர் பார்த்துனுக்குறான். இங்கே இருக்கிற மற்ற வாரியர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் மூலமாக இயக்கப்படுறாங்க. அந்த வாரியர்ஸை பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம நேஷனல் ட்ரையல் உள்ள போவோமான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. ஏன்னா இப்போ தான் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் வராங்க இல்லையா. இங்கே கட் பண்ணி நம்ம லூஃபன் தான் காமிக்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்துருச்சு. இதுக்காக நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணி நின்று அது மட்டும் இல்லாமல் இதுனா நான் கஷ்டப்பட்டு என் ட்ரைனிங் கிட்டே என்னோட லெவலு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இந்த நேஷனல் ட்ரையில் நான் வின் ஆகிருத்துருவேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறாங்க. கட் பண்ணி நம்ம ஆண்டி நின்று டீம்மேட்ஸ் தான் காமிக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க, லூஃபன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரையலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஆண்டி நின்று சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம கேப்டன் லூஃபியை காமிக்கிறாங்க. லூஃபி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துலேருந்து பார்த்துனுங்கிறாரு. நம்ம ஜின்னும் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன நாங்கள் சொல்லிட்டு லேப்டாப்பில் பார்த்துனுங்கிறாரு. மனுஷன் என்ன ஆனாலும் இந்த ஒயின் மட்டும் குடிக்காமல் உருமாட்டார் போல். இந்த ஒயின் குச்சிட்டே நம்ம லூஃபனை பார்த்துனுங்கிறாரு. இங்கே கட் பண்ணி நம்ம வைஸ் பிரின்சிபலும் நம்ம தேர்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா லூஃபன் தான் பார்த்துனுங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லூஃபன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா வாரியஸும் பார்த்துனுங்கிறாங்க. நல்லபடியாக போகிறாங்களான்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணி நம்ம லூஃபன் தான் காமிக்கிறோம். ஒருவேளை நான் சீக்கிரம் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு லூஃபனை பார்க்குறான். அவனுக்கு கண்ணை தந்து பார்க்குறேன் நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் சைடில் இருக்கானு சொல்லிட்டு அவனுக்கு படிடு. ஏன்னா மறுபடியும் நார்த் சைடுக்கு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துனாங்கன்னா சரி ஓகே இங்கேருந்து நம்ம ஒரு கிளம்பி ஆகணும். இல்லைங்க எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் வந்துடும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறோம். அவன் கையில் ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும். இந்த வாட்ச் எதுக்கு யூஸ் ஆகணும்? இந்த வாட்ச் மூலமாக மிஷின் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிஷின் கொடுக்க இவங்க இந்த மிஷின் சப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ட்ரையில் யார் வின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் மூலமாக இவங்க எந்த ரிலேமில் இருக்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மேப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். லூஃபன் பார்க்குறான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேப்புக்கு சென்டரில் இருக்கான். என்னடாரு மேப்பு சென்டரில் இருக்கிறோமா, சரி பரவாயில்ல இங்கேருந்து நம்ம ஒரு கிளம்பினா ஏன்னா எங்கே சைலண்ட்டாக இருக்குது, என்ன ஆபத்து வேணா பண்ணான்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறோம். சைலண்ட்டாக இந்த என்னடா ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா மான்சஸ் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்தா மான்சர் அங்கே இருக்குது எங்கேருன்னு சொல்லிட்டு நம்ம அளவுக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சேஃபாக அங்கேருந்து போயிடலாம். ஆனால் இங்கே எதுவுமே சவுண்டு இல்லை, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கு இல்லையா. மான்சர் எங்கேருந்து அட்டாக் பண்ண எப்படி அட்டாக் பண்ண இவனுக்கு தெரியாது. இவன் நார்மலாக நின்னாலே மான்சர் வந்து அட்டாக் பண்ண இவனுக்கு செத்துடுவான் இல்லையா. அதான் லூஃபன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறான். லூஃபோன்னு பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஜியோ சேன்னு சொல்லிட்டு 2 பேர் வர வைக்கிற பாருங்க. நம்ம ஜியோ சேனல் வெளியே வந்துட்டோன்னு லூஃபன் சொல்கிறான். ஜியோ இப்போ நீ லெவலில் பார்க்கறதுக்கு உனக்கு கரெக்டான நேரம், ஜியோ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிற பாருங்க. நம்ம ஜியோ சேனல் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிக்காமல் லூஃபன் வந்து மேலே வந்து பார்த்துட்டு பாருங்க. லூஃபன் கேட்குறான், ஏன்னா நான் சொல்லிட்டு கண்டிக்கவே மாட்டேன், என்ன மடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்த நேரம் ஜியோ சேனல் சொல்லி உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. நம்ம ஜியோ சேனல் சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் பாட்டுன்னு பார்த்துனுக்குறான். நீ என்ன வேணால் சொல்கிறேன், நான் நம்ம 2 பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறா. ஓகே இப்போ பேசினா வேலைக்கு ஆகுது. நம்ம இங்கிட்ட கிளம்புனா ஜியோசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜியோசன் மேலே அங்கே ஏறி அங்கிட்டு கிளம்பிடுறான். இங்கே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆஃப் தி நேஷனல் ட்ரையல் டெசர்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நன்மை பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா லூ தான். லூ பார்த்தீங்கன்னா அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா கடைசியில் என்ன டெசர்ட்டில் வந்து போட்டிங்களா அவங்கள சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூவை பார்த்தீங்கன்னா புலம்பின பண்ணிக்கிறோம். அவனை சிம்பியாட் பவர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே என்ன மாஸ்டர் எந்த இதுவும் தெரியாது இவனுக்கும். அதனால் அவனை சிம்பியாட் மூலமாக இங்கே ஏவி வரான். அது அப்படின்னா ஸ்பை பண்ணி காமிச்சு விட்றான். ஏன்னா இந்த பெண்ணை சொல்லிட்டு அவன் சிம்பியாட் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனே வச்சுருக்கிறான். அது 2 மணி நேரத்துக்குள்ளே அது 2 ஹவர்ஸுக்குள்ளே இங்கே எப்படி வச்சு நம்ம தப்பிச்சு போயாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சிம்பியாட் யாரும் ஸ்வார் மூலமாக கில் பண்ணுறாங்க பாருங்கள். அவனும் பார்க்குறான் யாருன்னு சொல்லிட்டு அவன் யாரும் இல்லை நம்ம முஷாஷில் வந்து கில் பண்ணுறான். எதுக்கு கில் பண்ணான்னு தெரியல. அவனும் கேட்குறான் எதுக்குறா கில் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வாட்ச் மூலமாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவன் ஒரு பேர் முஷாஷின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சகுரா நேஷன்லேருந்து வந்திருக்கான். இவனோட லெவல் பார்த்தீங்கன்னா 61. அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு டீமன் சாமரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. இந்த இருக்கிற என்னோட சிம்பியாட் கில் பண்ணேன். இப்போ நீ கில் பண்ண மூலமாக எனக்கு ஒரு சிம்பியாட் குறைஞ்சிச்சுடா, நான் எப்படி லூஃபனை கில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அந்த 8 இருக்குல்ல அது வச்சுன்னு பண்ணுறேன். அவங்ககிட்ட 9 இருந்துட மட்டும் நான் ஒன்றே கில் பண்ணேன். இந்த கில் பண்ணால் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு தான் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க. இந்த சிம்பியாட் மூலமாக கில் பண்ணால் எப்போ உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எங்கள் இருக்கிற பேஸ்ட் மூலமாக உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம லூவும் சொல்கிறான்.
மன்னிச்சிருப்பேன். இத பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாஸ்டர் கில் பண்ணா எனக்கு பாயிண்ட்ஸ் குறைக்கும்னு நெனச்சு கில் பண்ணேன். என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா சொல்ட்டான் பாருங்க. நம்ம லூக்கு காண்டாகுது இருந்தாலும், லூஃபன் இவன் பழி வாங்கியே ஆகணும்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவன் பவர் மூலமா ஒரு போர்ட்டல் மாரி யூஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான் பாருங்க. என்னடா இது போர்ட்டல்னு சொல்லிட்டு நம்ம முசாஷி கேட்குறான். இந்த போர்ட்டல் மூலமா வேற ஒரு சீக்ரெட் இல்லைங்க என்னால போ முடியும். பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்றான். என்னைய கொன்னு போன்னு சொல்லிட்டு அவனே கேட்குறான் பாருங்க. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? லூஃபன் எனக்கு எப்படியாச்சும் டோக்கி அடிச்சாங்கன்னா அவன கில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. என்ன கொலை பண்ண போறியான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகுறான். நீயும் நானும் சேர்ந்து லூஃபனை கில் பண்ணிட்டேன்னா, அவன்கிட்ட இருக்க எல்லாமே நீ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நம்மளும் சொல்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனும் பார்த்து ஷாக் ஆகுறான். ஓகே. நீ சொன்ன மாரி நான் அவன கில் பண்ணி நான் இருந்தாலும், நீயும் நானும் சேர்ந்தா மட்டும் அவன கில் பண்ண முடியும். அவன் யாரு? டிராகன் டைமர் ஆச்சே. அது மட்டும் அவன் ஓவர் பவரா இருக்கு. அவன்கிட்ட ஒரிஜினல் டிராகன் வேற இருக்கு. எப்புட்றா நம்மளால 2 பேர் சேர்ந்த முடியும்? நான் வேற ஒரு டீமன்ஸ் ஆர்மர் ஆயிடுறேன். என்கிட்ட அவ்வளோ பவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. பவர் என்ன இது நான் தரேன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுறான், அவனுக்கு கர்ஸ் மூலமா அவன் அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அவனுக்கு ஷாக் ஆகுறான். என்னடா அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பண்ண ஒரு கர்ஸ் மாரிடா உன் பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம கவலைப்படுறாரு. இது ஒரு நார்மல் கர்ஸ் தான். உன் உயிருக்கு இதாகப்பட்டு வராரு. நீயும் நானும் டீல் பண்ணியிருக்கேன்ல. முடிஞ்சிச்சுன்னா இந்த கர்ஸ் நார்மலாக உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறான். அவனும் அப்படியே நம்பிடுறான். அவனுக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆகுது பாருங்க. அவனால் சுத்தமாக முடியல. ஒரு மாரி ஆயிடுறான். ஏன்னா ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து லாக் பண்ண மாரி இருக்கு. என்ன எனக்கு துரோகம் பண்ணிட்டியா சொல்லிட்டு அவனுக்கு கேட்குறான் பாருங்க. அவனுக்கு கேட்குறான். நீ தானே பவர் கேட்ட. அதனால தான் உனக்கு பவர் கொடுத்தேன். இந்த கசு மூலமாக உனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரமாக செத்துருவ எப்படின்னாலும் சாவரப்போற. அதுக்கு சீக்கிரமாக செத்தானு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுருக்கிறான். அவனு பார்த்தீங்கன்னா அதுனா ஒன்றும் இல்லை. உனக்கு பவர் கேட்டில்லையா? அதான் உனக்கு பவர் கொடுத்துருக்கேன். இந்த பவர் எப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு லோவு கேட்குற பாருங்க. இந்த பவர் ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த தடவை எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. சரிவா லூஃபனை போய் போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷி சொல்கிறா பாருங்க. உங்ககிட்ட இதுக்கிட்டே எரி தெரியுமா பெரிய பைத்தியக்காரத்தனம். உன்னோட அவசர குணம் தான். நீ போய் இப்போ லூஃபனை கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க பாயிண்ட்ஸ்னா நீ எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் லூஃபன் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா வாட்டிஸும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கிறாங்க. மாதம் தான் கொண்டு அவங்களோட பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த நேஷனல் ட்ரையில் வின் ஆகணும்னா அவங்ககிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாகணும். ஆனால் நீ இப்போ லூஃபன் கொள்றேன்னு சொல்லிட்டு நீ பெரிய பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நம்ம லூவும் சொல்கிறான். சார் இப்போ அவசரத்துக்கு அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷி சொல்கிற பாருங்க. முஷாஷி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. இது என்ன போர்ட்டல்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷி பார்த்தீங்கன்னா லூ கிட்ட கேட்குற பாருங்க. லூ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் போர்ட்டல் மாதிரி தான். உங்ககிட்ட என்ன மிஷின் கொடுத்து அந்த மிஷினை முடிச்சிட்டேன்னா இந்த போர்ட்டல் மேலே நின்றுனா சரி கைஸ் இந்த போர்ட்டல் மேலே நீ நின்றுனா வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவேன். உனக்கு வேறு மிஷினுக்கு வச்சுடணும்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம முஷாஷும் பார்க்குறோம். நம்ம லூ பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா இவன் எங்கள் இடத்துல ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருக்கான். என்ன ட்ராப்னா அதாவது லூ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு மிஷின் குடுத்துருக்காங்கன்னா, அந்த மிஷின் அவன் முடிச்சுட்டான். நெக்ஸ்ட் மிஷின் அவனுக்கு கிடைக்கும் கைஸ். அந்த மிஷின் போகிறதுக்காக இந்த டெலிபோர்ட்டேஷனு சர்க்கிள் மேலே அவன் வந்து நிற்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துருக்கோம்ல அது பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்துருக்காங்கல்ல மிஷினு. அந்த மிஷின் தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு இவனை கொண்டு போவான். அதான் அந்த பேர் அந்த இடப்பேர் என்னென்னா, டீமன் ஸ்பைடர்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போவான். அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, எவனாலும் திரும்பி வர முடியாது. கண்டிப்பாக அவனுக்கு சாவறான்னு சொல்லிட்டு நம்ம லூ சொல்கிறான். சரி கைஸ் நம்ம லூ சொல்கிறான். கட் பண்ணி நான் சில்ல பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு 23rd ரேங்க்கில் இருக்கான் பாருங்கள். நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சு லூஃபன் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு வாய்ஸ் பிரின்சிபலில் பார்த்துனுங்கிறாங்க. அந்த லூ டீச்சர் இருக்குல்ல அவனும் பார்த்தீங்கன்னா திமிருத்தமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா 250 பாயிண்ட் தான் கெயின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறான். லூஃபனை பற்றி எனக்கு சாதாரணமாக போடா இருப்பா. அவனோட பவர் ஒன்று வெளிக்காத்துல அவன் எதுக்காக வெயிட் பண்ணியிருக்கான் எதுக்காக காத்துனுக்கிறான் காத்துனுக்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் எழுதுறது பார்த்தீங்கன்னா சொல்லுவார் பாருங்க. லூஃபன் எதுக்காகவும் காத்துனுக்கிறான் நான் எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏச்சுனுக்கிறாரு. எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரில. இது எதுக்காக வெயிட் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லூஃபன் தான் காமிக்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட ரேங்க் பார்த்துனுக்கிறான். பார்த்தீங்கன்னா ரேங்க் ரொம்ப தள்ளி இருக்கான். ரொம்ப பின்னாடி இருக்கான். எப்படியாச்சும் நான் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணியாங்களோ அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் வரை கம்மியாக இருக்குது. எப்படியாச்சும் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா லூஃபன் பறந்துங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கை லயன் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு 2 வந்து பாருங்க. லூஃபன் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. எப்படி லூஃபன் தப்பிச்சிடுறான். இங்கே எப்போ எங்கே என்ன இருக்குது என்ன ட்ராப் பண்ணியிருக்கானுங்களா நேஷனல் ட்ரெயின் நடத்துனாங்க. வேறு என்ன நடத்துறானுங்க திரும்பி ட்ராப் ரெடி பண்ணியிருக்கானுங்க. நான் இருக்குனால தப்பிச்சுன்னா வேறு என்ன வாடியர் வந்தாலும் கண்டிப்பாக அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துனுக்கிறான். சாரி கைஸ் பார்த்துன்னு இல்லை யோசிச்சுருக்கிறான். லூஃபனுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறான் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்குது. என்னடா பிளாஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்க்குறான். என்னென்னா லூஃபனுக்கு டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. நீங்கள் உங்களோட மிஷின் லொக்கேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷோ ஆகுது பாருங்க. லூஃபன் பார்க்குறேன் என்னென்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யாங்க பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு வாட்டர் பவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறான். முன்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொரில்லா மாஸ்டர் மாதிரி இருக்குது. அந்த மாஸ்டர் இது வழியாக கில் பண்ணிடுறான். எப்போ என்ன அளவுக்கு டஃப் கொடுக்குறா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறான். ஒரு வழியாக இந்த மாஸ்டர் நம்ம கில் பண்ணியாச்சு. நம்ம எங்கிட்டு கிளம்புனா வேறு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு மிஷின் வேறு வந்துருக்கு சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறான் பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஜிஜின் பரப்பலர் ஒரு வே மாதிரி வரும் இல்லையா காற்று மூலமாக ஒரு வே மாதிரி வருது. அது நம்ம யாங்க ஓனர் என்னடா வேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குற பாருங்க.
யாருன்னா நம்ம ஜிஎஸ்ன்னு தான் வந்திருக்கான். எப்புட்றா இது டிராகனா? என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு நம்ம யாங்னா பார்த்தீங்கன்னா ஷாக்கா பார்த்துருந்தாங்க. டிராகன் எப்புட்றா இங்க வந்துன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ இறங்குறான் பாருங்க. ஏய் இவனா அந்த டிராகன் டைமர் லூஃபன் என்ன டிராகன் நேஷன்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பத்தி பார்த்துன்னுக்குறான் பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த சிஸ்டம் மூலமா இவன் யார் எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான். யாங் ஒரு டீட்டெயில் வந்து நம்ம யாங் பார்த்தீங்கன்னா சவுத் நேஷன் சென்டர் லெவல் 45ல இருக்கான். இவனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பிள் ஸ்வாட் மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனோட பேர் என்ன மாற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவனோட சில பேர் கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புடியார் மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட சிம்பிள் நேம் வச்சு கூப்பிடுவேன். ஓகேங்களா? ஸ்டோரி லைன் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன். பேர் மட்டும் தான் மாற்றிருப்பேன். நீங்கள் நம்பிப்பாங்க நாங்கள் கைஸ். ஓகேங்களா? நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அப்போ நீ தான் அந்த யாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனு பார்த்தீங்கன்னா நீ யாரா டிராகன் நேஷன்ஸ் அண்ட் லூஃபன்டான்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான் பாருங்க. லூஃபனை கண்டுக்காமல் முன்னாடி பாரு பாருங்க. இல்லை யாங் பார்த்தீங்கன்னா லூஃபனை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா லூஃபன் லெவல் 32 ரேங்க் 23 இருக்குது பார்த்துட்டு லூஃபன் டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு அவனே ஏற்றிக்கிறான். அது அப்படின்னா அவனே ஏற்றிக்கிறான். சரி இவன் டம்மி பீஸ் தான் இருப்பான். இவனை அட்டாக் பண்ணி இவன்கிட்டே இருக்க பொருள்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். இவனுக்கு என்ன பவர்னா இவன் ஆல்ரெடி சொல்லி இப்போ இவனுக்கு வாட்டர் பவர்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு பண்ணி அவன் மேலே லூஃபன் மேலே போடுறான். இவனுக்கு இந்த வாட்டர் ஷீல்டு இருக்கு இல்லையா, நம்ம யாங்க பர்மிஷன் கொடுத்தாரு உள்ளே போக முடியும் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் சிரிச்சிருக்க டைமில் நம்ம ஜியோஜனே இருக்கா இல்லையா, ஓங்கி இவன் கண்ணத்துலேயே ஒரு அடி கொடுக்குறா பாருங்க. அவனால் சுத்தமாக முடியல, எப்பறம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா இவன் சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகி பறந்து போய் வீரா பாருங்க. அவனுக்கு ஒரு கையை போயிடுது. அதை பற்றி ஒரு கை ஒஞ்சிருது. அவனும் ஃபீல் பண்ணுறான், என் கை நகர்த்த முடியல, போன் ஒஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனும் பார்த்தீங்கன்னா பயப்படுறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு இருக்குல்ல லைட்டாக விலகிறான். அதுக்கு அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக ஒஞ்சிருது. நம்ம யாங்கில் ஷாக் ஆகிறான். எப்பறம் இந்த ஷீல்டு ஒன்றால் வரைக்கும் முடிஞ்சிடு, என்னோட நீ கம்மி லெவல் தானே இருக்கேன், நீ லெவல் 32 தானே இருக்கேன், நான் லெவல் 60 பண்ணுறேன், எப்பறம் ஒன்றால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம யாங்கில் ஷாக்காக பார்க்குறான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எப்படியாச்சும் கொன்னே தருவேன்னு சொல்லி நம்ம யாங் நான் பண்ணுறான். அவன் கையில் ஸ்வாட் எடுக்கிறான் பாருங்க. நம்ம ஜியோஜனகர் சென்சைடு நீ ஸ்வாட் எடுத்து இவனை அட்டாக் பண்ண உன்னை கொண்டுருன்னு சொல்லிட்டு அவன் லாவ் ஃபைன் பண்ணி நம்ம யாங் மேலே யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்க பாருங்க. லூஃபன் வேணான்னு சொல்லிடுறான். ஜியோஜன் நீ கம்முன்னு இரு, யாங் உனக்கு நான் ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணுறேன், இதுக்கு மேலே யாருக்கிட்டே இந்த மாதிரி பண்ணாரு அப்படி பண்ணேன்னா இன்னும் நெக்ஸ்ட் டைம் நான் சும்மா வர மாட்டேன், ஏகிட்டே இந்த மாதிரி வச்சுக்காருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுறான். லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வருது. என்னென்ன மிஷின் சொல்லிட்டு லூஃபனை பார்க்குறான். நீங்கள் டீமன் நைட் மேரே கில் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஷின் போட்டுருக்கு பாருங்க. லூஃபன் பார்க்குறான், டீமன் நைட் மேரா என்ன மிஷின் புதுசாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துனுக்குறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.